இப்ப பாருங்க, இப்ப அமெரிக்கால இருந்து புதிய உபதேசங்கள் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சொல்லுகிறார், யூத பாரம்பரியத்துக்கு திரும்பவும் வாருங்கள் என்று சொல்லுகிறார். விருத்த சேதனம் பண்றாங்க இன்னைக்கு ஆண்கள், கிறிஸ்தவ ஆண்கள். நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது மோகன் சிலாசர் அண்ணன் ஒரு காரியம் சொன்னாங்க என்கிட்ட. பிரதர், மெட்ராஸ்ல ஒரு சர்ச்சு, அந்த சபையில ஏறத்தாழ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு 300 ஆண்களை விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறார்கள். அந்த பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் என் கூட பேசினாரு. கர்த்தர் எனக்கு சொன்னார், யூத பாரம்பரியத்துக்கு போகணும், நம்ம அதை கடைபிடிக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி ஆராதிக்கும்படிக்கு அவர்கள் விருத்த சேதனத்தை கற்றுக் கொடுத்து ஆண்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது அவர்கள் அணிந்திருக்கிற அந்த உடையை நம்ம அணிந்து கொள்ளணும். அந்த தாலித் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உடை அணிந்து கொள்ளணும். ஆண்கள் ஜெபம் பண்ணும் பொழுது முக்காடு போட்டுக் கொள்ளணும். பைபிள் படிக்கும் போது முக்காடு போட்டுக் கொள்ளணும். யூத பாரம்பரியத்துக்கு திரும்பவும் வாருங்கள். அது கர்த்தர் நமக்கு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. ஆனா பழைய துருத்தியது. கர்த்தர் ஒரு புதிய ரசத்தை கொண்டு வர போகிறார். அவனுக்கு தெரியும், உன்னுடைய துருத்தியை, பழைய துருத்தியை உனக்குள்ள கொண்டாந்து கொடுத்துட்டா, கர்த்தர் புதிய ரசத்தை சிந்தினால் சாத்தான் கவலைப்பட போகிறது இல்லை. அந்த ரசம் கொட்டிப்போம். வசனம் சொல்லுதா இல்லையா? வசனத்துல போட்டிருக்குல்ல. அப்படியானால் புதிய அபிஷேகம் வரும்பொழுது புதிய துருத்தி வேண்டும் நமக்கு. நீ பாருங்க, ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் நிறைய எங்கு பார்த்தாலும் பரவ ஆரம்பித்து விட்டது. ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். நீ கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள் அனுசரிக்க ஆரம்பிக்கிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இயேசு இந்த யூத பாரம்பரியங்களுக்கு விரோதமாய் பேசினார். அவர் ஓய்வு நாளிலே செய்யக்கூடாத காரியத்தை செய்தார். அவர் சொன்னார், மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்ட. இயேசு அன்னைக்கே புரட்சி பண்ணினார். அவங்களுக்கு அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏறத்தாழ 3000 வருடம் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓய்வு நாள் அவங்க மாதிரி யாரும் கடைபிடிக்க முடியாது. ஒரு கட்டளை பிடிச்சு இழுத்தாலே ஒருவன் தன்னுடைய நிலத்தை உழுது விட்டதாய் அர்த்தம் என்று சொல்லி அவன் ஓய்வு நாளை மீறினாய் குற்றஞ்சாட்டு கல்லறிந்து விடுவார்கள் அவனை. ஓய்வு நாள்ல எவ்வளவு தூரம் அந்த எடை தூக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அவங்க எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று ஒரு அளவு இருக்கிறது. அத்தனை பார்த்து 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 அந்த பாரம்பரியங்களை கடைபிடித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு ஓய்வு நாளை மீறினார். மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. அவன் கோபம் வந்துச்சு அவனுக்கு. 3000 வருடமாய் கட்டி காத்த பாரம்பரியம், மோசே எங்களுக்கு கற்பித்த பாரம்பரியம். மோசே எவ்வளவு பெரிய மனிதன் என்று உனக்கு தெரியுமா? அவன் தேவனை முகமுகமாய் தரிசித்தவன். கர்த்தர் மனசுல சொல்வான், நான் தேவன் ஐயா, எங்களுக்கு தேவன் பெருசுல, தேவனை தரிசித்தவன் தான் பெருசு. அவன் பிரமாணங்களை கொடுத்தான். கர்த்தர் இயேசு சொன்ன, நான் தேவன். நான் யாரு? நான் என்ன மோசையா? நான் மோசையை உண்டாக்கினவர், மோசைக்கு முன்பாகவே பரலோகத்தில் இருக்கிறவர். நான் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து. யாரு வந்துட்டு போய் சொல்றது? அவள் புரியல. அதை கர்த்தர் அந்த பாரம்பரியத்தை மாற்றினார். கர்த்தர் அந்த பாரம்பரியம் வேண்டாம் என்று சொன்னார். ஏனென்றால், ஏன் ஒரு புதிய துருத்தியை கொடுத்தார் அவர்களுக்கு? ஏன் புதிய துருத்தியை கொடுத்தார்? ஒரு புதிய அபிஷேகம் வரப்போகிறது. இந்த அபிஷேகம், இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த புதிய அபிஷேகம் அந்த பழைய துருத்திக்கு சேராது. பழைய துருத்தியில் சேர முடியாது. அதனால்தான் கர்த்தர் முதல்ல துருத்தியை மாற்றினார். அவங்களுக்கு போராடினார். அவங்க வைத்திருந்த பாரம்பரியங்களை தூக்கி எறிந்தார். கோபம் வந்தது. அவர் மேல் தெய்வ நிந்தனை குற்றம் சாட்டினார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு எந்த பாரம்பரியத்தை மாத்திரக்கு சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த பாரம்பரியத்தை மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பாகலாம். அவர்கள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இயேசு இதுக்கு தானே மரிச்சாரு? எதுக்கு மரிச்சார்? இயேசுனை திருடி விட்டா போய் ஜெயிலுக்கு போனார்? இயேசு லஞ்சம் வாங்கி விட்டு ஜெயிலுக்கு போனாரா? இயேசு எந்த குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனார்? யாரையும் அடிச்சாரா? கொலை செஞ்சாரா? அல்லது வருமானம் வரத்துக்கு மேல வந்து சொத்து சேர்த்தாரா? என்ன செய்தார் அவர்? இயேசு எதற்காக ஜெயிலுக்கு போனார்? இயேசு எதற்கு கொண்டு போனாங்க? பாரம்பரியங்களை எதிர்த்தார். பாரம்பரியங்கள் வேண்டாம் என்று சொன்னார். இந்த துருத்தியினுடைய நாட்கள் முடிந்து விட்டது, பழசா போச்சு. அது அந்த அபிஷேகத்துக்குரியது. இனி ஒரு புதிய அபிஷேகம் வருகிறது. மேலறை வீட்டில் இறங்கி வர போகிறது. இந்த அபிஷேகம் உலகம் முழுவதிலும் எடுத்து செல்லப்பட போகிறது. அது ஜனங்களை விடுவிக்க போகிறது, ஜனங்களை ரட்சிக்க போகிறது. இந்த ரசத்தை பிடித்து வைத்துக் கொள்வதற்கு ஒரு புதிய துருத்தி வேண்டும். அதுதான் இயேசு கற்பித்தார். புரியல அவனுக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் கொண்டு வந்த புதிய ரசத்துக்கே அந்த துருத்தி சேராதுன்னா, கடைசி காலத்தில் கர்த்தர் கொண்டு வர போகிற அந்த புதிய அபிஷேகத்திற்கு பழைய துருத்தி எப்படி சேரும்? சாத்தான் எப்படி தந்திரம் பண்றான் பாருங்க. ஜனங்களுடைய இருதயத்தின் ஃபேஷன், ஜனங்களுக்கு வேணும் ஏதோ ஒன்று சொன்னா அது ஒரு ஃபேஷன், ஒரு புதுமை செய்தால் அது ஒரு ஃபேஷன். ஒரு அப்படி சொன்னா நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே. நாம அந்த பழைய இது மாதிரி தாலித்து போட்டுக்கொண்டு சர்ச்சுக்கு போனால் நல்லா இருக்குமே பாஸ்டர், நம்ம சர்ச்சில் கூட தாலித்து வந்து விற்கலாமே பாஸ்டர் வெளியே. நம்ம சர்ச்சில் கூட நாங்களும் முக்காடு போட்டு வருகிறோம் பாஸ்டர். ஆண்கள் நாங்களும் முக்காடு போட்டு வர்றோம் பாஸ்டர், ஷால் வாங்கிக்கிறோம் பாஸ்டர். நல்லதுதான். யூதர்கள் அப்படிதான் ஆராதிக்கிறார்கள், இதில் அப்படிதான் செய்யறாங்க. அது அந்த ரசத்துக்குரியதுங்க.
நீங்கள் பெறப்போவது புதிய ரசத்துக்குரியது. உங்கள் சிந்தனை புதுசா இருக்கணும். சாத்தானுக்கு தெரியும், ஓ இந்த இடத்துல இப்படி ஒன்று இருக்கு, இந்த புதிய ரசம் வரப்போகிறது, புதிய அபிஷேகம், புதிய பலம் வரப்போகிறது. இவர்களை பலவீனப்படுத்த ஒரு தடைக்கல்லை உள்ளால் போடணும். இது கர்த்தர் எனக்கு சொன்னது. எனக்கு அது வரைக்கும் தெரியாது, பயந்து போயிட்டேன் நான். என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஆமா, அது பழைய துருத்தி புதிய ரசத்துக்கு சேராது. நான் இதுவரைக்கும் யோசித்தே பார்த்ததில்லை, எப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை. கர்த்தர் தெளிவாய் பேசினார், என்கிட்ட தெளிவாய் பேசினார். அது பழைய துருத்தி, இது சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு சபைகள்ல வந்து விட்டது. இன்னைக்கு ஓய்வு நாள் ஆசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பழைய யூத பாரம்பரியம் யாருக்கு தேவை? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற பாரம்பரியம் தான் நமக்கு வேண்டும். அவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்திற்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் அவருடைய கிரியைகளுக்கும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரங்களுக்கும் அந்த கிரியைகளுக்கும் கர்த்தர் ஒரு துருத்தியை உண்டு பண்ணினார். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற துருத்தி விசேஷமானது. ஏனென்றால் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக விசேஷமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாரம்பரியத்தை வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்று சில பழக்க வழக்கங்களை வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்று சில புதிய நெறிமுறைகளை வைப்பார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஜெபம் பண்ண மாதிரியா புதிய ஏற்பாட்டில் ஜெபம் பண்ணாங்க? இல்லை. அங்க வந்து கேட்கிறாங்க, லூக்கா சுவிசேஷத்தில் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்ததை போல நீர் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கணும். பழைய ஏற்பாட்டில் செய்த மாதிரியே ஜெபம் பண்ணுவது போதும் என்று இருந்தால் இயேசு என்ன சொல்லியிருப்பார்? நான் எப்ப உனக்கு சொல்லி தரணும்? தாவீது பண்ண ஜெபத்தை பார்த்து அதே மாதிரி ஜெபம் பண்ணி சொல்லியிருக்கணும். இல்ல, அவர் புதிய ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். ஏன் கற்றுக் கொடுத்தார்? அந்த புதிய துருத்தி வேண்டும் புதிய ரசத்துக்கு. ஏன் அதுக்கு முன்னால யாரும் ஜெபம் பண்ணலையா? நெகேமியா ஜெபம் பண்ணவில்லை, எரேமியா ஜெபம் பண்ணவில்லை, அன்னாள் ஜெபம் பண்ணவில்லை, தாவீது பக்கம் பக்கமாய் ஜெபம் பண்ணவில்லை. ஆண்டவர்ட்ட வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருங்கன்னு சொன்னா அவர் என்ன சொல்லி இருக்கணும்? பைபிள்ல தான் போட்டிருக்கே ஏற்கனவே, தாவீதை பார்த்து ஜெபம் பண்ணு, தாவீதை பார்த்து துதி, தாவீதை போல் ஆராதி, கர்த்தர் உனக்கென்று ஒரு காரியத்தை வைத்து அதை போல் நீ செய். அதான் அவங்க சொல்ல விரும்புகிறேன். பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவரை துதித்து புதிய பாடலை பாடினார்கள். அல்லேலூயா. இயேசு இடத்துல கேட்கும்போது அவர் சொல்லி இருக்கலாம், தாவீதை போய் பார், தாவீது பண்ண ஜெபத்தை பாரு, அது மாதிரி ஜெபம் பண்ணு. யோவான்ட்ட போய் கேட்டா யோவான் சொல்லி இருக்கலாம், தாவீதை பாரியா, தாவீது எவ்வளவு பெரிய ஜெப வீரன், எரேமியா எவ்வளவு பெரிய ஜெப வீரன். எரேமியா மாதிரி ஜெபிக்க ஒரு ஆள் உண்டா? எரேமியா ஒரு பெரிய ஜெப தீர்க்கதரிசி. விலா எலும்புகள் முறிந்து போகும்படிக்காக ஜெபித்தேன், என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமாய் மாறினால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் தேசத்திற்காக நான் கதறுவேன் என்று சொல்லி ஜெபித்தவர். எவ்வளவு பெரிய உதாரணம் இருக்கு. பைபிள் எடுத்து படி. ஒன்னும் படிக்கிறது இல்லைங்க, வந்து என்கிட்ட வந்து கேட்கறது போ அப்படின்னு சொல்லி விரட்டி இருக்கணும். கர்த்தர் அவர்களை உட்கார வைத்து ஏன் சொன்னார் தெரியுமா? அது எரேமியா காலத்துக்கு பொருத்தம், அது தாவீதின் காலத்துக்கு பொருத்தம். நீ பெறப்போகிற ரசத்துக்கு புதிய ஜெபம், புதிய மார்க்கம், புதிய வழி சொல்லி கொடுத்தா. பாருங்க, இயேசு புதிய ஜெபத்தை பரல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அதுக்கு முன்னால யாருமே பிதாவே அழைத்து ஜெபித்ததில்லை. தேவனே ஆண்டவரே சொன்னாங்க. இல்ல, அது அந்த ரசத்துக்குரியது. அவர்கள் அடிமைத்தன ஆவியை பெற்றவர்கள், வேலைக்கார ஆவியை பெற்றவர்கள். என் தாசனாகிய தாவீது, தாசனாகிய மோசே, ஆனா உங்களை நான் தாசர்கள் என்றல்ல என் குமாரர்கள் என்பேன், என் சிநேகிதர்கள் என்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ ஏன் தாசருடைய ஜெபத்தை பண்ற? இப்ப பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், என் ஆண்டவரே, என் கண்மலையே, என் மீட்பரே, என் ரட்சகரே, இயேசு முதல் முறையாக சொல்லிக் கொடுத்தார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஏனென்றால் அவர்கள் பெற்ற அபிஷேகம் அவர்களை வேலையாட்களும் ஊழியர்களும் ஆக்கிற்று. நீங்கள் பெற்ற அபிஷேகம், அவரால் பெற்ற அபிஷேகம் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தது. இந்த ரசத்துக்கு நீ இப்படித்தான் ஜெபிக்கணும், இப்படித்தான் அட்ரஸ் பண்ணணும். அதை இயேசு சொல்லிக் கொடுத்தார். பிதாவே என்று அழைத்து ஜெபம் பண்ணினார், நமக்கு அதை கற்றுக் கொடுத்தார். இனி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் புது ரசம் உங்களுக்கு. அவர்கள் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது, அது தேவனுக்கு வேலை செய்கிற ஊழியக்காரன் அபிஷேகம். கர்த்தர் மோசையை பார்த்து என் தாசனாகிய மோசே என்றார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள. தாசன் என்றால் வேலைக்காரன், செர்வெண்ட் என்ற அர்த்தம். செர்வெண்ட், வேலைக்காரன். அந்த அபிஷேகம் அப்படித்தான் செய்தது. ஆனா நமக்கு கொடுத்த அபிஷேகம் கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தாரா. அப்ப இந்த ஆவிக்கு ஒரு ஜெபம், இந்த துருத்திக்கு ஒரு ரசம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த பழைய பாரம்பரியம் அரைச்சதையே போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அவருடைய வாழ்க்கையை நாம கற்றுக்கொள்வதற்காக ஒரு பாடமாய் வைத்துக் கொள்ளணும். அது பின்பற்றுவதற்கானதல்ல. நீங்கள் பின்பற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியாய் இருக்கிறார்.
நான் தாவீதை பின்பற்றுவதில்லை, எரேமியாவை படிக்கிறேன், பார்க்கிறேன், ஒரு உற்சாகம் அடைகிறேன். நீங்கள் பின்பற்றுவதற்கு இயேசு ஒருவர் தான் தம்முடைய அடிச்சுவடை உங்களுக்காக பின் வைத்து போனார் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா நீங்க பெற்றது புது ரசம், அது இயேசுதான வழி, இயேசுதான் நமக்கு முன்மாதிரி. மற்றவர்கள் வைத்து போன அடிச்சுவட்டில எல்லாம் நாமும் போகலாம் என்றால் இயேசு ஏன் நமக்கு ஒரு அடிச்சுவடை வச்சு போகணும்? நீங்கள் போவதற்கு இயேசுதான் வழி, நானே வழி, நானே சத்தியம் என்று இயேசு சொன்னார். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வல்லமைய, அந்த அபிஷேகத்தை சாத்தான் இழக்க பண்ணுவது, பலத்தை இழக்க பண்ணுவதற்கு முன்பாக அந்த அபிஷேகம் எப்ப இறங்கி வரும் தெரியும். உடனே அவர்கள் ஜனங்களை பின்னால நோக்கி திருப்புகிறார்கள். நான் எங்க வேணுமானாலும் வந்து அடிச்சு சொல்ல தயாரா இருக்கிறேன். அது சாத்தானுடைய தந்திரம். கர்த்தர் சொன்னது சாத்தானுடைய தந்திரம். உடன்படாதே, இதுக்கு கேட்காத, இதை கேட்காத, இது சாத்தானுடைய தந்திரம், அநேகரை புரட்டி போடுகிற தந்திரம், வஞ்சகம் இது. இந்த ரசத்துக்கு இனி வருகிற அபிஷேகத்துக்கு உரிய துருத்தி அது அல்ல. அந்த ரசம் கொட்டிப்போம், துருத்தி கிழிஞ்சு போம், அவருடைய வாழ்க்கையை நாசமாய் போய்விடும் என்று கர்த்தர் சொன்னார். வருவாங்க, ஒரு பெரிய கூட்டம் வருவாங்க. வாங்க நம்ம யூத பாரம்பரியத்துக்கு திரும்புவோம், ஓய்வு நாள் கொண்டாடுவோம், விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுவோம், அவர்கள் செய்ததெல்லாம் நம்ம செய்வோம். உடன்படாதீர்கள், உங்களுக்கு என்று ஒரு துருத்தி இருக்கிறது, உங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். உங்கள் மேல் பெய்கிற அந்த அபிஷேகத்தை பிடித்து வைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு என்று சில பாரம்பரியங்கள் இருக்கிறது. அதை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் உனக்கு வெளிப்படுத்துவார். அது வரும். அப்பதான் அந்த பலத்தை நீ பெற முடியும். கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். கடைசி காலத்தில் நம்ம வாழும் வழிகளையும் கட்டளைகளையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவ பிரியத்தோடு கர்த்தருக்கு என்று வேலை செய்கிற ஜனங்களை எதுவும் தன்னுடையதென்று வைத்துக் கொள்ளாமல் சுயநலமில்லாமல் எழும்புகிற ஒரு தலைமுறையை எழுப்பும் அபிஷேகம் வருகிறது. பலவான்களை உருவாக்கும் அபிஷேகம் வருகிறது. வைராக்கியம் உள்ளவர்கள் என்பதற்கும் பலவான்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவனுக்கு வைராக்கியமும் இருக்கணும், பலமும் இருக்கணும். வெறும் வைராக்கியம் மாத்திரம் போதாது, வைராக்கியம் பலம். வெறும் பலம் மாத்திரம் போதாது, பலமும் வைராக்கியமும். பலவான்களை கர்த்தர் தம்முடைய வல்லமையிலே நிரப்பி பயன்படுத்த போகிறார். அதெல்லாம் வரப்போகுது புதுசா. கர்த்தர் உலகத்தில் எல்லா பல இடங்கள்ல இருந்து அப்படி செய்ய போகிறார். அந்த அபிஷேகம் வரும். எங்கிருந்து வரும், யார் மூலம் வரும் தெரியாது, வரும். அந்த அபிஷேகம் இறங்கி வரும். அடுத்து கர்த்தர் செய்ய போற காரியம், கடைசி காலத்திலே வாழும் வழிகளையும் கட்டளைகளையும் வெளிப்படுத்துவார். கடைசி காலத்தில் வாழ்வதற்கு ஒரு மெத்தட் இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ முடியல. அதனால்தான் புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் வாழ வேண்டிய வழிகளை பவுல் மூலமாக அவர் நிருபங்களாக எழுதி வைத்தார். எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதம் வாசிக்கணும், எப்படி ஆராதனை செய்யணும், எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன் அவர்கள் பழைய ஆராதனை ஆராதிக்க வேண்டியதானே? ஆடுகளை கொண்டு வந்து பலியிட்டு அவங்க எல்லாம் ஆராதிச்சாங்களே, அந்த காலத்தில் ஆராதிக்கவில்லையா? தேவாலயத்தில் ஆராதிச்சாங்கல்ல, அந்த ஆராதனை கொண்டு வந்து நம்ம கிறிஸ்தவ சபையில் ஆராதிக்க வேண்டியதானே? இவர்கள் புது ஆராதனை முறையை கற்றுக் கொடுத்தார்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆராதிக்கிறவர் தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடு உண்மையோடும் ஆராதிங்கள் என்று சொல்லி புதிய ஆராதனை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சபையில வந்தா எப்படி நடந்து கொள்ளணும் கற்றுக் கொடுத்தாங்க. கர்த்தர் அதற்கென்று ஒரு புதிய அந்த காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்தினார். கடைசி காலம் வரும் பொழுது அதற்கு ஒரு புதிய மெத்தட்ஸ் இருக்குது. வாழ வேண்டிய வழிகள். கடைசி காலத்தில் எப்படி வாழ்வது? எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி வாழ முடியாது. நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த மாதிரியா புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தார்கள்? வாழ முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தன் 10 கல்யாணம் பண்ணலாம். ஆபிரகாமுக்கு எத்தனை கல்யாணம் பாருங்க, சாலமனுக்கு எத்தனை திருமணம் பாருங்க, பண்ணலாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி பண்ண முடியாது. ஒரே மனைவியை உடையவனும் என்று எழுதியிருக்கிறது. ஒரே விசுவாசத்தில் உள்ளவனும் ஒரே மனைவியை உடையவனும். அதான் புதிய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு அது சரி. புதிய ஏற்பாடு செஞ்சா பாவம், அது தப்பு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சரி. அவர்களுக்கு அது தவறல்ல. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அளவின்படி அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தப்ப புதுசா எல்லாம் மாத்தி கொடுத்தாங்க. அந்த நாட்கள் மாறும் பொழுது அந்த நம் கொடுக்கப்பட்ட கட்டளைகள், வாழக்கூடிய வழிமுறைகள் மாறுகிறது. கடைசி காலத்தில் வாழ்வதற்குன்னு சில வழிமுறைகள். ஒரு உதாரணமா சொல்லணும்னா பாருங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது எங்கள் பிரசங்கத்தில் நாங்கள் செல்போன்களை டச் பண்ணதில்லை. நாங்கள் ஊழிய ஆரம்பிச்சு 35 வருஷத்துக்கு மேல ஆகுது. நாங்கள் எங்களுடைய ஆரம்ப துவக்க கால பிரசங்கத்தில் டெலிவிஷன் பற்றி நாங்கள் பேசினதில்லை. அதை குறித்து நீங்கள் கண்ணுங்கிறது இன்டர்நெட் பற்றி பேசின தொட்டதே இல்லை. செல்போன் பற்றி பேசின, செல்போனே எங்களுக்கு தெரியாது, போனே தெரியாது. அப்புறம் எப்படி செல்போன் தெரியும்? செல்போன் அப்போ கிடையவும் கிடையாது. நாங்கள் இதை பேசினதில்லை, எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பேசாமல் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இப்போ எங்கள் பிரசங்கத்தில் அதெல்லாம் சேர்க்கிறோம். இன்டர்நெட் பார்க்கணும், இதில் என்னென்ன பார்க்கணும், SMS கொடுத்தா எப்படி கொடுக்கணும், ஒருவனது செல்போனை எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவு இதெல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. சமுதாயம் மாறிவிட்டது அல்லவா?
அப்ப இந்த காலத்தில் நீங்க எப்படி வாழணும் என்பதை நாங்க சொல்லி தரணும். இல்லைங்க நாங்க பழசம் முடிச்சு அதே தான் பிரசங்கம் பண்ணுவோம், 40 வருஷத்துக்கு முன்னால பேசின பண்ணுவோம். இப்ப வாழ்க்கை முறை மாறிவிட்டது. ஒரு காலத்துல துணி துவைச்சோம், கிணத்துல தண்ணி அரைச்சு துணி துவைப்பாங்க, மாவு அரைச்சி இட்லி சுடுவாங்க. இப்ப அப்படியே சொல்றோம், பாக்கெட்டை போய் வாங்கிட்டு வர்றான், ஊத்திட்டே இருக்கான். வீட்டுல வாரத்து முழுசும் இருக்கு மாவு, எப்போ பார்த்தாலும். கடையில இறங்கிட்டோம்னா கடை முழுசும் மாவு கடையா இருக்குது. ஒரு காலத்துல கிரைண்டர் வாங்கி கிரைண்டர்ல வீட்டுல அரைச்சாங்க, இப்ப அதுக்கும் சோம்பேறித்தனம் வந்து விட்டது, மாவு விற்பனைக்கு வந்து விட்டது. இதெல்லாம் அந்த காலத்தை யோசிச்சு பார்க்க முடியுமா? அந்த காலத்துல இட்லி தோசை சாப்பிட்டா ஒரு வாரமா பிளான் பண்ணணும். ஒரு வாரம் பிளான் பண்ணுவாங்க, சனி ஞாயிறு இட்லி அப்படின்னு சொன்னா திங்கக்கிழமை பிளான் பண்ணிடுவாங்க, இப்படி 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 எல்லாம் செய்யணும்னு சொல்லி. இவ்வளவு பேர் அரைக்கணும். எங்க வீட்டுல 5 பேர், ஆளுக்கு 50 சுத்து அரைச்சா தான் எங்களுக்கு இட்லி கிடைக்கும் அந்த காலத்துல. அது அப்போ உள்ள மெத்தடு. அதுக்கு பிறகு மிஷின் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்ப நாங்க மிஷின் பத்தி பேசணும். ரெஃப்ரிஜரேட்டர் கண்டுபிடித்து விட்டார்கள், அதற்கு வசனம் கண்டுபிடிச்சு பேசணும். சோம்பலின் அப்பம் அப்படின்னு வசனத்துல போட்டிருக்கு. சோம்பலின் அப்பம்னு என்ன தெரியுமா? ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து எடுத்து சுட வைக்கிறது பேர் சோம்பலின் அப்பம். பேசியிருக்கேன், வசனம் கண்டுபிடிச்சு பேசணும். இப்ப அப்படியா? காலங்கள் மாறும் பொழுது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும், அவர்கள் எப்படி வாழணும், வழிமுறைகள் எப்படி சொல்லணும். அது பிறகு மிஷின் வந்து சுவிட்ச் போட்டு மாவரைச்சோம். இப்ப அதுக்கு கூட சோம்பேறித்தனம், சோம்பேறி. இப்பெல்லாம் வந்து ரெடிமேடா மாவு கிடைக்கிறது. அப்ப இந்த வாழ்க்கை முறைகள் மாறிக்கொண்டு வருகிறது. கடைசி காலத்துல நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாய் மாறப்போகிறது, வித்தியாசம் மாறப்போகுது. அதுல நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு புதிய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அந்த ரகசியங்களை கர்த்தர் இனி வருகிற நாட்களை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகளை உருவாக்க போகிறார். என்ன வெளிப்படுத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்குன்னா வேதத்துல, கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து வரும்பொழுது, உபத்திரவ காலத்தில் வரும்பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் கைவிடப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பாங்க. கர்த்தரை ஏற்றுக்கணும், வைராக்கியம் வந்துடும் அவனுக்கு, வாழணும் என்று ஒரு வைராக்கியம், கர்த்தருக்கு வாழணும் ஒரு வைராக்கியம் வந்துடும். அப்ப அந்தி கிறிஸ்து ஒரு முத்திரையை கொண்டு வருவான். ஒரு முத்திரையை கொண்டு வந்து அதை வலது கையிலாவது வலது மணிக்கட்டிலாவது, இது ஒரு சின்ன உதாரணம், இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. வலது மணிக்கட்டிலாவது தன் நெற்றியிலாவது ஒருவன் அந்த முத்திரையை பதித்துக் கொள்ளாவிட்டால், பதித்துக் கொள்ளாதவர்கள் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்வான். இந்த முத்திரையை நீங்க வாங்கலைன்னா நீங்க விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. இப்ப மனுஷனுடைய வாழ்க்கை, இன்னைக்கு நிலைமையில் உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை, காட்டு மிராண்டித்தனமாய் வாழ்ந்த போது அது வேற வாழ்க்கை. இப்போ உள்ள மனுஷனுடைய வாழ்க்கை மெர்ச்சன்டைஸ் என்று சொல்லுகிற வியாபாரத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை. யாரா இருந்தாலும், ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாலே அது வந்து வியாபாரத்துக்குள்ள வந்துருது. ஒண்ணு நீ விற்கிறவனா இருக்கணும் அல்லது வாங்குறவனா இருக்கணும். ரெண்டு இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடியாது. ஒரு நாளைக்கு பந்தில கடை அடைக்கும் போது உங்களுக்கு தெரியும் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு. ஒரு நாள் கடை அடைச்சிட்டான், ஒண்ணுமே கிடைக்காது, எப்படி இருக்கும்? இப்படி ஸ்தம்பிச்சு போகுது, எப்படா 6 மணி ஆகும், பந்த் எப்படா முடிப்பான். அப்ப வியாபாரத்துக்கு நம்ம எவ்வளவு கட்டுப்பட்டு இருக்கிறோம் பாருங்க. எல்லாமே வியாபாரத்துக்கு உட்பட்டவர்கள். நம்ம ஒண்ணு நீங்க விற்கணும் அல்லது வாங்கணும், ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அது இல்லாமல் நம்மால் சமுதாயத்தில் வாழ முடியாது. அந்த இடத்துல கை வச்சுட்டா எப்படிப்பட்ட மனிதனை மடக்கி விட முடியும், எப்படிப்பட்ட மனிதனையும். அதனாலதான் என்ன செய்யறாங்க அரசியல்வாதிகள், பந்த்ன்னு சொல்லி இருக்கிற அந்த கடைகளை அடைக்கிறாங்க. ஏன் கடைகளை எல்லாம் அடைக்கிறாங்க? ஏன் அங்க இருக்கிற நம்முடைய வீடுகளை அடைக்கும்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க? யாராவது சொல்லியிருக்காங்களா? வீடு அடைப்பு போராட்டம் நாளைக்கு நமக்கு வந்து வீடு அடைப்பு போராட்டம். கடையெல்லாம் திறந்துருக்குங்க, வீடு யாரும் வீட்டு திறந்து வைக்க கூடாது, கல்ல விடுவான் உள்ள. எவனா சொல்றான்னா வீடடை போராட்டம். வீடெல்லாம் அடைச்சா அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, கடை அடைச்சா தான் பிரயோஜனம். கடை அடைச்சா நம்ம எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுவோம். டீ குடிக்க முடியாது, காஃபி குடிக்க முடியாது, ஒன்னு எங்கேயும் வெளியே போக முடியாது, அப்படியே வீட்டுக்குள்ள முடங்கி விடுவோம். ஏனென்றால் மனிதன் வியாபாரத்திலே பிணைக்கப்பட்டிருக்கிறான், வியாபாரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறான். சாத்தான் எங்க கைய வச்சா மனிதர்களை கீழ்ப்படுத்த முடியும் என்று தெரியும். ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. கொடுமையான சூழ்நிலை. இதுல என்ன பிரச்சனை? நமக்கு வாங்கிட்டா போகுது. இனி வருகிற காலத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? காசு பணத்தை கூட, சம்பளத்தை கூட கற்பனை பணமாய் மாத்தி விடுவார்கள். இப்ப இருக்கிறதே கற்பனை பணம் தான். இப்ப நம்ம கையில பேப்பர் வச்சிருக்கிறோமே, அது கற்பனை பணம். ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காரு, இதுல 100 ரூபாய்க்குள்ளான மதிப்புக்கு பொருள் தருவோம் எழுதி கொடுத்துருக்காங்க. அது உண்மையானது. அந்த உண்மையான பேப்பரை, அந்த பேப்பருடைய உண்மையான மதிப்பு என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வெறும் பேப்பர் அது, அவ்வளவுதான், ஒரு சின்ன பீஸ் பேப்பர். அதுல 100 ரூபா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையாக ஒரு எழுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அவ்வளவுதான். இனி அதை மாற்றி இந்த பணத்தை இப்படி வச்சிருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருகிறது நமக்கு. இப்போ என்ன மேல்மட்டத்தில் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, பணத்தை மாற்றி இந்த கற்பனை பணத்தை இன்னும் கொஞ்சம் அதீத கற்பனைக்குள்ளே கொண்டு வருவது. எப்படின்னா வெறும் நம்பர் மாத்திரம் கொடுக்கறது. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு சிப் ஏற்றிக்கலாம், அல்லது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு தான் இனிமேல் பயன்படும் அப்படின்னு சொல்லிடுறது. எங்க ஆபீஸ்ல நீங்க வேலை செய்றீங்க, நாங்க என்ன செய்யறோம், நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்ச உடனே
உங்களுக்கு மாசம் முடிஞ்சோடனே ஒரு 10,000 ரூபாய்க்கு உண்டான 10,000 ரூபாய்ன்னு சொல்லி சில புள்ளிகளை உங்க கார்டில் ஏற்றி கொடுத்துரும். அவ்வளவுதான். என் கையில பணம் இருக்காது. நீங்க என்ன செய்வீங்க? இந்த கார்டு எடுத்துட்டு போய் உங்க கடையில மாச பொருள் வாங்குவீங்க. ஒரு 4,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு கடைக்காரடத்துல இந்த கார்டை கொடுத்தோன்னே உங்க நீங்க 10,000 ரூபாய் ஏற்றி வச்சிருக்கலாம். இந்த 10,000 கழிச்சு அங்க அவருடைய கார்டுல 10,000 அதுல 4,000 ஏத்திக்கிடுவார். அடுத்து உங்க கார்டை போட்டு பார்த்தா 6,000 இருக்கும். கையில நீங்க காசையை பார்க்க மாட்டீங்க. இவன் 6,000 ஒரு அடிச்சு கொடுத்தாங்க, அவன் அதுல 4,000 கழிச்சுக்கிட்டான். அவனுடைய கார்டுல இப்போ ஒரு 4,000 ஏறிச்சு. இப்படியே வந்து பணம் என்ற ஒரு பரிவர்த்தனை வரப்போகிறது, வந்து விட்டது பல இடத்துல. இதற்கு என்ன ஒரு காரணம் சொல்றாங்கன்னா, இந்த பணத்தை இப்படி வந்து எலக்ட்ரானிக் முறையில் நமக்கு அந்த சம்பளத்தை வந்து இப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்ன நன்மை வருகிறதுன்னு சொன்னா, பணத்தை பேப்பர்ல அடிச்சு கொடுத்தா தான் கருப்பு பணம் என்ற ஒரு கான்செப்ட் வருகிறது. கருப்பு பணம் எப்போ வருது? பேப்பர்ல அடிச்சு கொடுத்தா பாதியை கொண்டு வீட்டில் உள்ள கொண்டு பதுக்கி வச்சிடறான். ரப்பர் பேண்டை போட்டு கட்டி வச்சிடறான். நம்பர்ல கொடுத்தா கருப்பு பண முதலாளிகள் யாரும் உள்ளே கட்ட வைக்க முடியாது. அது அப்படியே எல்லாருக்கும் பட்டவர்த்தனமா தெரியும். வேற வழி இல்லை. கருப்பு பணங்கள் வெளியே வந்துவிடும். அதுக்கு தான் அந்த வழி. இன்னொன்னு என்னன்னா, காசை கையில கட்டி பேக்ல வச்சு போனா நம்ம பாக்குற பார்வையை பார்த்தே திருடன் கண்டுபிடிச்சிருவான். இந்த ஆள் பையில என்னமோ இருக்குடா, திருட்டு மொழி பிங்கிட்டு பாக்குறான், பின்னாலே வந்து போட்டு தள்ளி எடுத்துட்டு போயிடும். இப்ப கார்டுல கொடுத்தாச்சுதான், கார்டை எடுத்துட்டு போயிட்டா பாஸ்வேர்டு இல்லாமல் பயன்படுத்த முடியாது. அதை பயன்படுத்த முடியும். இப்ப இந்த கார்டை கூட தொலைத்தால் எடுத்து விடுகிறார்கள் என்று இந்த கார்டை இப்படி மாத்தி கையில் இருக்கக்கூடிய சிப்பில் கொண்டு வந்து விட்டார்கள். சிப்ல எல்லாம் ஏத்திடுவான். சம்பளம் வாங்கிட்டு வந்து முதலாளி இந்த மாசம் முடிஞ்சிருச்சு, சரி வா கையை நீட்டு, சம்பளம் கொடுக்க. ஏத்தினோடனே இப்படி ஏத்தி ஒரு 10,000 அடிச்சு கொடுத்துருவான். இனி கையை தான் கொண்டு வைக்கணும். இப்படி ஒரு கால சூழ்நிலை வந்து விட்டது என்றால் அதுல வாங்குவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு சிப்ல ஒரு மனிதனை குறித்த 4 லட்சம் தகவல்கள், நான் சொல்றது வந்து 10 வருஷத்துக்கு முன்னால், இப்போ சொல்றாங்க 40 லட்சம் தகவல்கள் உள்ளே பதிவு செய்ய முடியுமா? 40 லட்சம் தகவல்கள். எங்க உங்களை பத்தி ஒரு 4,000 தகவல் சொல்லுங்க பாப்போம். அவங்களை பத்தி 40 லட்சம் தகவல் பதிக்க முடியுமா? பேரு, ஊரு, பிறந்தது, வளர்ந்தது, வந்து எல்லாம் உங்களை பத்தின சரித்திரம் முழுசு உள்ள பதிச்சிடலாம். உங்களுடைய பிளட் குரூப், உனக்கு வந்து என்ன வியாதி, உங்களுடைய நம்பர், அந்த நம்பர், இந்த நம்பரு. பாருங்கள், இப்பெல்லாம் நம்ம போவதற்கு நிறைய ஆவணங்கள் கொண்டு போகணும். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு போகணும், அப்புறம் பாஸ்போர்ட் நகல் எடுத்துட்டு போகணும், அதை எடுத்துட்டு போகணும், இதை எடுத்துட்டு போகணும், பேங்க் கார்டு எடுத்துட்டு போகணும், பேன் கார்டு எடுத்துட்டு போகணும், 10 கேட்கிறாங்க. இனி எல்லாமே உள்ள சிப்புக்குள்ள வந்துடும். எல்லாமே அது இருந்தால்தான் நீங்கள் குடிமக்கள், இல்லாவிட்டால் நீங்க யாரோ தீவிரவாதி. அப்படிதான் சொல்லுவான். இப்போ போறோம், ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு நிறுத்துறான், ஒரு சிக்னல் மீறிட்டீங்க, எங்க உங்க லைசன்ஸ் காட்டுங்கன்னு கேட்ட மாதிரி எங்க உங்க கையை காட்டுங்கன்னு கேட்பான், சிப்பை காட்டுன்னு கேட்பான். அதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பான், அப்படி வச்சு பார்ப்பான் உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் என்ன, பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்ப நீ யாரு, ஏன் நீ வந்து வாங்கல? நீ வாங்காவிட்டால் இந்த உலகத்தின் குடிமகனே கிடையாது, யாரோ தீவிரவாதி, நீ எங்கேயோ மறைஞ்சு வாழ்க்கை நடத்துகிறவன், தேச துரோகி. உடனே பிடிச்சிருவான். அப்படி பண்ண பிடிக்க மாட்டானே சொல்லுங்க பாப்போம், பிடிச்சிருவான். அப்ப இது எல்லாரும் போட்டா தான் வாழ முடியும் என்று எழுதியிருக்கிறது. ஆனா வேதத்தில் இன்னொரு பகுதியை சொல்லுது, இந்த முத்திரை தரித்தவர்கள் பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் படுத்தப்பட்ட 2வது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இப்போ ஒரு மனிதன் இந்த சிப் தரித்தால் தான் விற்கவும் கொள்ளவும் வாங்கவும் முடியும். சாப்பிடணும், அட்லீஸ்ட் நம்ம துணி கிணி வாங்காட்டா கூட பரவாயில்ல, ஆனா சாப்பிடணும், தினம் சாப்பிடணும்ல, சாப்பிடணும், வாழணும். இப்ப அப்படி வாழ வேண்டுமானால் முத்திரை பதிக்க வேண்டும். முத்திரை பதித்து கொண்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இது ரெண்டும் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி வாழ்வது யோசித்து பாருங்க. எப்படி வாழ்வது? முத்திரை போடலன்னா நீங்க வந்து தேசத்து பிரஜையே கிடையாது. ஒண்ணும் பண்ண முடியாது. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது, ஒரு ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட முடியாது, ஒரு மாத்திரை வாங்க முடியாது, ஒரு மருந்து வாங்க முடியாது, எங்கேயும் ஒரு பஸ்ல போக முடியாது, பெட்ரோல் வாங்க முடியாது. பெட்ரோல் இப்பவே வாங்க முடியல, அப்போ வாங்கவே முடியாது. எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? எப்படி வாழ்வது? கண்டிப்பா வாழ முடியாதுல்ல. இந்த பக்கம் போனா அப்படி, இந்த பக்கம் போனா இப்படி, எப்படி வாழ்வது? வாழ முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்ப வரும் பொழுது, அப்பொழுது உயிருள்ளவர்கள் அவரை எதிர்கொண்டு போக ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டு போவாங்க. இயேசு மறுபடியும் இறங்கி வரும் பொழுது அவரை நம்பி அவருக்கென்று ஒரு பெரிய கூட்டம் ஆயத்தமாய் காத்திருப்பார்கள். அப்படின்னா அந்த உபத்திரவ காலத்துல, அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்துல இவன் சிப்பு போட்டு கூட அந்த சிப்பு வாங்காம ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்தானே அந்த கடைசியில போடுவோம். இல்லைன்னா இயேசு வரும்போது யாருமே இருக்க மாட்டார்களே. வாழ்ந்திருக்கிறாங்க, ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்காங்க. எப்படி வாழ்ந்தார்கள்? எப்படி வாழ முடியும்? அவர்கள் சிப் வாங்காமல் சாப்பிடணும்,
சிப் வாங்காமல் உடுத்தணும், சிப் வாங்காமல் தங்கள் வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவுக்கு வாழணும். அப்ப அதுக்கு ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி தரணும்ல. அதை கர்த்தர் தம்முடைய வேதத்திலிருந்து உங்களுக்கு கற்றுத்தரும் ஒரு ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். எப்படி பிழைப்பது? வார்த்தையினால். என்ன இன்னைக்கு சாப்பாடு கொடுக்காம நீங்க வார்த்தையில பிழைச்சிருவீங்களா? பிழைக்க முடியாது. வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தின் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையிலே பிழைப்பான். அப்ப இந்த வார்த்தையை ஒரு மனிதன் தன்னுடைய உணவாய் மாற்றிக்கொள்வது எப்படி? அந்த ரகசியம் உனக்கு சொல்லி தரணும். கர்த்தர் இந்த நெருக்கடியான காலம் வரும்பொழுதுதான் தன்னுடைய வேதத்தின் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எப்படி வாழ்வது அதை வெளிப்படுத்தணும். இது வெறும் அரிசி வாங்குறதுக்கு மாத்திரம் இல்லையே, வேற எல்லா தேவைகளையும் சந்திக்கணுமே. எல்லா தேவைகளையும் சந்தித்து நீங்கள் வாழணுமே. எப்படி வாழ்வது? அதற்கு ஒரு மெத்தட், ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அதை கர்த்தர் உங்களுக்கு அது இந்த வேதத்துல தான் இருக்கு. வேதத்தில் நீங்க நல்லா பார்த்தா நிறைய உதாரணங்கள் இதில் போட்டிருக்கிறாங்க. நிழலாட்டமான காரியங்கள் போட்டிருக்காங்க. 20 லட்சம் பேர் வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள். 20 லட்சம் பேர். அவர்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, விற்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை, சாப்பிட்டாங்க. எப்படி? அவர்கள் தங்கள் வஸ்திரத்தை மாற்றவில்லை, வஸ்திரம் பழசா போகவில்லை. எப்படி? 40 வருஷம் எப்படி வஸ்திரம் பழசா போகாம இருக்கும்? நீங்க பாருங்க, நீங்க 4 நாள் கேம்புக்கு எத்தனை ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கீங்க? எப்படி மாத்தாம இருக்க முடியும்? ஒரு நேரம் போட்ட ட்ரெஸ் எப்படி இன்னொரு நேரம் போட முடியும்? அவருடைய செருப்புகள் கிழிந்து போகவில்லை, பழசாய் போகவில்லை. எப்படி அது சாத்தியம்? என்ன நடந்தது? எப்படி அதெல்லாம் முடியும்? அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அன்றைக்கு. அந்த ரகசியத்தை கர்த்தர் அதோடு மூடி வைத்திருக்கிறார். அதை கடைசி காலத்திலே கர்த்தர் வெளிப்படுத்துவார். தம்முடைய ஜனம் சாத்தானுடைய தயவே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும். அவன் விதைக்கவும் வேண்டியதில்லை, அறுக்க வேண்டியதில்லை, களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் அவனை பிழைப்பூட்டு ஒரு ரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்துவார். அதை சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு வரணும். அந்த ரகசியத்தை உங்களுக்கு கற்பிக்கணும். மோசே கற்பித்து கொண்டு போனார். மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார், ஆண்டவரே, முறையில் மோசே கேட்டிருப்பார், ஆண்டவரே இவங்களுக்கு நான் என்ன செய்வது? 20 லட்சம் பேர் ஒரு கேம்ப்ல நாங்க 1000 பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலே தலையை பிச்சு கொள்ளுகிறார்கள். 4 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. அவர் அப்படி இவர் அப்படி என்ன சாப்பாடு செய்து மெனு கொடு. இதுக்கு தான் நாங்க அதிக நேரம் செலவழிப்போம். கூட்டம் நடத்துறவங்க கேட்டு பாருங்க. இதுக்கு தான் அதிக நேரம். வந்தவங்களை எங்க தங்க வைக்கிறது, எப்படி இது பண்ணுது. இங்க பாருங்க, இவருக்கு கேட்டரிங் சர்வீஸ் கிடையாது, சமைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, அரிசி வாங்குறதுக்கு இடம் கிடையாது. காட்டுல போகணும், வனாந்தரத்துல 20 லட்சம் பேர், 40 வருஷ கேம்ப். யோசிச்சு பாருங்க எப்படி நடத்துறது. 20 லட்சம் பேர், 40 வருஷ கேம்ப். நான் எவ்வளவு பெருசு அது. தினம் அவன் சும்மாவை நம்ம மாதிரி 2 இட்லி சாப்பிட்டு போறாள் அவன். ஒருவரும் ஒரு குழந்தைய 20 இட்லி சாப்பிடுவான். அப்படி ஆளு பலவான்கள். அதுல கட்டட வேலை செய்தவர்கள். எகிப்தில் இருந்த பெரிய பெரிய அரண்மனை கட்டினவங்க எப்படி கட்டினாங்க யோசித்து பாருங்கள். அவர்கள் நடக்க ஆரம்பித்த பொழுது ஒரு பையனுக்கு 5 வயசு பையன் அப்படி நடக்க ஆரம்பிச்சா, கானான் போய் சேரும்போது அவனுக்கு 45 வயசு இருக்கணும். இல்ல 45 வயசு. அவன் வஸ்திரம் பழசாகாது பெருசு இல்ல, அவன் வளரும் போது அவன் வஸ்திரம் வளர்ந்திருக்கிறது, அதுதான் பெருசு. அவன் பாதரட்சை கிழியாதது பெருசு இல்ல. 5 வயசு பையன் போட்டு போன ஷூ 40 வயசுல அவன் வளரும் போது அந்த நம்பர் சேர்ந்து வளர்ந்திருக்கிறது. இது எப்படி அந்த காட்டிலே சாத்தியமாயிற்று யோசித்து பாருங்கள். பழசா போகாது இல்ல, பெருசா எப்படி வளர்ந்தது? அது எப்படி அந்த சட்டையோட போனா அவன் 40 வருஷம் போட்டுட்டு போனா எப்படி புதுசு போல இருந்தது? கர்த்தர் எப்படி அவர்களை பாதுகாத்து கொண்டார்? அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஏதோ ஒரு வழி இருக்குது. அவர்கள் விற்கவும் இல்லை, கொள்ளவும் இல்லை, ஆனால் வாழ்ந்தார்கள். விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, ஆனால் பிழைத்தார்கள், வாழ்ந்தார்கள். யாரு பக்கத்துல போய் கடன் வாங்கினானா? பக்கத்துல கடை தெரி ஏதாவது இருந்ததா? ஒன்றுமில்லை. ஆனால் 20 லட்சம் பேர் நல்ல திருப்தியாக வாழ்ந்தார்கள். தேவன் அதை நமக்கு ஒரு முன் உதாரணமாக வச்சிருக்கிறார். ஏன்? இவர்களுக்கு செய்ததை போல கடைசி கால சந்ததியை நான் இப்படியே நடத்துவேன். நீ சாத்தானுக்கு பணிய வேண்டியதில்லை, முத்திரை வாங்க வேண்டியதில்லை, இந்த வனாந்தரத்தில் விதைக்கவில்லை, விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்யட்டும். ஆனாலும் நான் உன்னை பிழைப்பூட்டுகிற கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். நான் இதை செய்வேன். எப்படி ஆண்டவரை செய்வீங்க? மோசேக்கு ஆண்டவர் சொன்ன, மோசேக்கு அந்த பயம் வந்தது. எப்படி ஆண்டவரே இவங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? கர்த்தர் அதற்கு ஒரு வழி சொன்னார். மோசே, நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை அவர்களுக்கு கற்பி சொன்னார்ல ஆண்டவர். அவங்க ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். காலையில எழுந்து வெளியே போகணும், வெளியே அவர்களுக்கு சாப்பாடு வைத்திருக்கும், அதை சேகரித்து கொண்டு வர வேண்டும். அதை சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஆளு. அதை தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினால் தான் அவர் அதை சொல்லிக் கொடுத்தார். அப்படிதான் சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. சொல்லிக் கொடுத்தார் எப்ப எடுக்கணும். ஓய்வு நாள் அன்னைக்கு முதல் நாள் மாத்திரம் 2 நேரத்துக்கு நீ சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம், 2 நாளைக்கு. மற்றதெல்லாம் அன்னன்னைக்கு மாத்திரம் தான். காலையில சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் அன்னைக்கு சாயந்தரத்தோட முடிஞ்சிடும். சும்மா தண்ணி ஊற்றி வச்சு ஊறுகாய் தொட்டு அதெல்லாம் செய்ய முடியாது.
கெட்டு போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு மேல சேர்த்து வைக்க கூடாது. எவ்வளவு பேர் உண்டோ அவ்வளவு பேர் தான் சேர்க்கணும். இதெல்லாம் ஒருவர் கற்றுக் கொடுக்கணும். வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது, போகும் பொழுது உங்களுக்கு சாப்பாடு எங்கிருந்து வரும், அதை எப்படி சவதரிக்கணும், அதை எப்படி சமைக்கணும், அதை எப்படி சாப்பிடணும், நீங்கள் உட்கொள்வது எப்படி, எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அதே போல கடைசி காலத்தில் ஒரு கொடிய காலம் வருகிறது. அவர்கள் வனாந்திரத்திலே போன மாதிரி இவர்கள் ஒரு வனாந்திர யாத்திரையை சந்திக்க வேண்டி இருக்கிறது. விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி ஒரு வாழ்க்கை அவர்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் விற்கவும் கொள்ளவும் கூடாத ஒரு வாழ்க்கையை கடந்து வந்தார்கள். 40 வருஷம் அவர்களை கடத்தி கொண்டு வந்த தேவன் கடைசி கால தலைமுறை ஒரு 7 வருஷம் கடத்தி கொண்டு வர மாட்டாரா? கர்த்தர் அதை செய்வார். கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆனா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன? மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின மாதிரி அதை வெளிப்படுத்த ஒரு தீர்க்கதரிசி வேண்டும். ஆகவேதான் சொல்றோம், இந்த கடைசி காலம், உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பு இப்படிப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகள் வரணும். அவன் வரலன்னா போச்சு, காஞ்சி போயிருவீங்க நீங்க. அவன் வரணும், அவன் எழும்பணும். சிலர் சொல்றாங்க தீர்க்கதரிசியின் காலம் முடிஞ்சிருச்சுங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, தீர்க்க தரிசனங்களை நாங்கள் கவனிக்க மாட்டோம். இன்னும் அப்போ உபத்திரவ காலம் தான் எப்படி சாப்பிடுவ நீ? ஒரு தீர்க்கதரிசி வருவான், தீர்க்கதரிசி ஒரு சந்ததி எழும்பும். அவர்கள் இந்த கடைசி உபத்திரவ காலத்தில் விற்காமலும் கொள்ளாமலும் நீங்கள் வாழ்கிற வழி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். மோசேயை போல நீங்கள் சாத்தானுடைய காரியத்துக்கு தலை வணங்காமல் இந்த உலகத்தில் ஜீவிக்கக்கூடிய வழி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். சாத்தானுடைய கண்களுக்கு நீங்கள் தட்டுப்படாமல் மறைந்திருந்து இந்த உலகத்தில் வாழும் வழியை சொல்லிக் கொடுப்பார்கள். சமுதாயத்திலாம் இருப்பீங்க, ஆனா உங்களை அவனால பார்க்க முடியாது. பாருங்க, எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான்ல, சாத்தான் ஆளை கண்டுபிடிச்சிருவான் எப்படியும். அவன் அதுல நீங்க சிப்பு போடலன்னா கண்டுபிடிச்சிருவான், ஈஸியா கண்டுபிடித்து விட முடியும். அப்ப கண்டுபிடித்து விடுவதற்கு எல்லா வழிகளும் வச்சிருப்பாங்க. அப்படி வைத்திருந்தால் கூட சாத்தானுடைய பார்வையிலே படாமல் உன்னை கர்த்தர் சமுதாயத்தில் வைத்து பராமரிக்க முடியும். கர்த்தர் அதை செய்வார். எப்படிங்க செய்வார் எனக்கு தெரியாது, ஆனா வரும். கர்த்தர் செய்ய வைப்பார். ஒரு தலைமுறை எழும்பும், ஒரு வெளிப்பாடு பிறக்கும். கர்த்தர் வாழும் வழியை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்காமல் உங்களை வனாந்திரத்திலே கொண்டு வர மாட்டார் கர்த்தர். அதை சொல்லாம கர்த்தர் செய்ய மாட்டார். வரும், அந்த நாள் வரும். அப்ப அது வருவதற்காக நம்ம காத்திருக்கணும். கடைசி காலத்தில் வாழும் வழிகளை, கட்டளைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இப்படித்தான் நீங்க வாழணும். இப்படி வாழ்ந்தா தான் அந்த சாத்தானுக்கு விரோதமா உங்களால வாழ முடியும். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விரோதமாய் வாழ முடியும். விற்காமலும் கொள்ளாமலும் வாழ முடியும். உங்கள் விசுவாசத்தை இழக்காமல் வாழ முடியும். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலே சாத்தானுடைய நிழல் படாமல் வாழ முடியும். சாத்தானுடைய தயவில்லாமல் வாழ முடியும். கரை திரை பிழை இல்லாமல் வாழ முடியும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதை கற்றுக் கொடுக்கிற தலைமுறை, அது கற்றுக் கொடுக்கிற காரியம் இனிமே தான் வரும். சும்மா எதையாவது தெரிஞ்ச காரியத்தை சொல்ற தீர்க்கதரிசிகளால் எதையாவது சொல்லுவதல்ல. இனி பாருங்கள், இனி மேலான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிற வாழ்க்கை முறை ரகசியங்களை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அது வெளியரங்கமாகும். வேதத்தில் நடந்த அதே நிகழ்வு கடைசி காலத்தில் நடக்கும். அதே மாதிரி வரும். அவங்க காட்டுல, நம்ம நாட்டில், அவ்வளவுதான் வித்தியாசம். அவர்கள் காட்டில் விற்கவில்லை, கொள்ளவில்லை. நம்ம நாட்டில் விற்கவும் இல்லை, கொள்ளவும் இல்லை. அவர்கள் வாழ்ந்தார்கள், நாம் வாழ்வோம். கர்த்தர் வாழும்படி கொண்டு வருவார். நடக்கும். இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. கடைசி காலத்தில் கர்த்தர் ஜெபத்தின் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஏன் ஜெபத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தணும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் செய்த ஜெபம் வித்தியாசமானது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் செய்யும் ஜெபங்கள் வித்தியாசமானது. கடைசி காலத்தில் நீங்க செய்கிற ஜெபம் வித்தியாசமானது. இயேசு சொன்னார், இனி வருகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கடைசி காலம் என்பது ஜெபம் பண்ண வேண்டிய காலம். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்பதான் நீங்க இதுல எல்லாம் தப்பிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஜெபிக்கணும்னா அந்த ஜெபிக்கக்கூடிய ரகசியங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், யாரும் அதிகமாக ஜெபித்திருக்க மாட்டார்கள், ஆராதிச்சிருப்பாங்க. ஜெபம் பண்றது 1-2 பரிசுத்தவான்களை தான் உங்களால பார்க்க முடியும். மற்றவர்கள் அந்த விசுவாசத்தில் அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு அது போதும், அவ்வளவுதான் போதும். நம்ம மாதிரி இதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? கர்த்தர் சொல்றார், அந்த காலத்துல ஜெபம் பண்ணும்போது தாவீது தான் பெரிய ஜெப வீரர், தானியேல் ஒரு பெரிய ஜெப வீரர், தானியேல் ஜெப வீரர். தாவீது சொல்ல, அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே 3 நேரம் ஜெபிப்பேன். ஆனா கர்த்தர் இந்த கடைசி காலத்தை கொடுக்கிற கட்டளை பாருங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அந்தி சந்தி மத்தியானம் இல்ல, 24 hours ஜெபம் பண்ணு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அது அவங்க காலத்துக்கு அது போதும். 3 நேரம் ஜெபம் பண்ணுவது போதும். தானியேல் காலத்துல சாய்ந்த நேரத்தில் போய் பலகணிகளை திறந்து ஜெபம் பண்ணினார், போதும், அது போதும்.
அவருடைய வாழ்க்கை முறைக்கும், அவர்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்திற்கும், அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கும், அவர்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்திற்கும், அவருடைய சித்தத்திற்கும் அது போதும். ஆனா உங்க காலத்துக்கு இது போதாது. உங்க காலத்துக்கு ஜெபம் 24 மணி நேரம் இடைவிடாமல் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரைக்கும் உண்டாயிராத மகா பெரிய உபத்திரம் அந்த காலத்தில் உண்டாயிருக்கும். அவ்வளவு பெரிய உபத்திரவத்துல நீங்கள் யாவற்றையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி அவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்பட வேண்டுமானால் உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கிற ரகசியங்கள் வரணும். கர்த்தர் அடுத்து செய்ய போறது அதான், ஜெபத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். கடைசி காலத்துல ஜெபத்தை வைத்து நீங்கள் எப்படி தப்புவது வெளிப்படுத்துவார். இவைகளுக்கு தப்பினா என்ன? சுனாமிக்கு தப்புவதை மாத்திரமா சொல்லி இருக்கிறார். கடலுக்கு தப்புவது மாத்திரமா, சாத்தானுடைய கன்னிகளுக்கு தப்புவதை சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்கள்ல வருகிற உபத்திரவத்திலே சாத்தானுடைய அரசாங்கத்துக்கு தப்புவிக்கிறதை பற்றி சொல்லி இருக்கிறார். அரசாங்கம் கண்கொத்தி பாம்பாய் பார்த்து கொண்டிருக்கும். சாத்தான் வரும்போது ஹைடெக் முறையில் ஆட்சி பண்ணுவான். இப்ப இருக்கிற காலங்கள், அந்த காலம் வேற மாதிரி. அந்த காலத்துல போய் மலைகள்ல போய் ஒளிந்து கொள்ளலாம். இப்பெல்லாம் ஒளிய முடியாது. சேட்டலைட் வச்சு பாக்குறாங்க. நீங்க போற இடமெல்லாம் உங்களை பதிவு செய்து கொண்டு, தெரியுமா உங்களுக்கு? உங்க கையில் இருக்கிற செல்போன், நீங்க ராமநாதபுரத்துக்குள்ள எப்ப வந்தீர்கள் அங்கே பதிவாகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாள் இந்த இடத்துல இருந்தீங்க பதிவாகி இருக்கிறது. உங்களை குறித்த டேட்டா இன்னைக்கு எடுக்கணும்னா யாரை பத்தி வேணாலும் எடுக்கலாம். நீங்க ராமநாதபுரத்தின் எல்லைக்குள்ள வந்த பொழுது இந்த டவர்ல பதிவாகி விட்டீர்கள். அடுத்து எங்க போறீங்க? பதிவாயிருவீங்க. நீ வருகிற காலத்தில் மனிதர்கள் எல்லாரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவார்கள். எல்லாருடைய நடவடிக்கைகளும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அவர் வைத்திருக்கிற சிப்பின் மூலம் அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள். அதுக்கு முன்னால அதனுடைய அந்த தேவையை வலியுறுத்தி சாத்தான் என்ன செய்யறான் பாருங்க. அவன் சொல்றான், இப்போ சொல்றாங்க அந்த சிப்பு ஒரு ஆள் உள்ள பதிச்சுக்கிட்டா அவர்களை கிட்னாப் பண்ணி கடத்திட்டு போனா அந்த சிப் காட்டி கொடுத்துருமா. உங்க பிள்ளைகளுக்கு உள்ள சிப் போட்டிருக்கோம். பிள்ளைகளுக்கு எல்கேஜி படிக்கும் போதே, யூகேஜி படிக்கும் போது போட்டுருக்கோம். ஸ்கூல்ல கொண்டு விட்டுருக்கிறோம். யாராவது உங்க பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க, பிள்ளையை கிட்னாப் பண்ணி கடத்திட்டாங்க, இவட்ட பல லட்சம் வாங்கிடலாம். நேராக போறீங்க, போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, பிள்ளை காணுங்க, உன் பிள்ளையினுடைய நம்பர் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்படி சிப் நம்பர் சொல்லுங்க. சிப் நம்பர் போட்டு உள்ள பார்த்த உடனே அந்த சிப் எங்க மூவ் ஆகுது என்பது தெரிந்துவிடும், எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிடும். நல்லது தானே? எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. உங்க காரை திருடினா காரை கண்டுபிடிச்சிடும். அடுத்த நிமிஷம் சிப் அப்படி காமிச்சு கொடுத்துரும், எங்க போகுது எங்க வருது கண்டுபிடிச்சிடும். அப்படி உங்க சிப். அப்ப இந்த நெசசிட்டி உருவாக்குவதற்காகத்தான் இப்ப என்ன செய்யறாங்கன்னா பிள்ளைங்களா கடத்திட்டு இருக்கிறான். நிறைய ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்களை கடத்துறாங்க. இப்படிதான் பெங்களூர்ல ஒரு பிள்ளை, ஒரு சின்ன குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு அம்மா உங்க அம்மா உங்களை கூப்பிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி நல்லா மேக்கப் போட்டு அந்த பிள்ளை கேட்டுருக்கு, எங்க வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கோம், பாஸ்வேர்டு சொல்லுன்னு கேட்டுச்சான். அவன் வீட்டுக்கே ஒரு பாஸ்வேர்டு வச்சிருக்கான் அவன் குடும்பத்துல. பாஸ்வேர்டா அப்படின்னு கேட்டாங்க. உடனே போய் ஹெச்எம் போய் சொல்லி, எங்க வீட்டு பாஸ்வேர்டு சொல்லாம இந்த அம்மா என்னை கூப்பிடுதுன்னு. உடனே பிடிச்சி விசாரிச்சா கிட்னாப் பண்ண வந்திருக்கு அந்த அம்மா. பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போன 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. இப்படி நீங்க தனித்தனி பாஸ்வேர்டு வைக்க வேண்டியதில்லை. கையில சிப் போட்டால் போதும். உங்கள் பிள்ளை யாரும் தொட முடியாது, யாரும் கடத்த முடியாது, பெண்களை கடத்த முடியாது, கிட்னாப் பண்ண முடியாது. ஒருவேளை கையில கட்டினா கூட கையை வெட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டோன்னு வச்சுங்க, அதனால உடனே என்ன செய்வான், அடுத்து நெத்திக்கு மாத்திடுவான். நெத்தியில மாத்தி அப்புறம் நெத்தியை வெட்டி எடுத்துட்டு போனா அப்புறம் எடுத்துட்டு போய் பிரயோஜனமே இல்லை. அப்ப இவைகள் எல்லாம் வரும் பொழுது அதுக்கு முன்னால ஒரு நெசசிட்டி உண்டாக்குற ஒரு தேவை. பார்த்தீங்களா, அவங்க பிள்ளைகள் எல்லாம் எல்லா இடத்துலையும் காணாம போகுது. பிள்ளைகள் போய்விட்டு வருவதற்கு நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இந்த சிப்பை பயன்படுத்துங்க. சாத்தான் கொண்டு வர தந்திரம். நம்ம எல்லாம் கண்காணித்து கொண்டே இருக்கிறான், கண்காணித்து கொண்டே. நீங்க போகிறது, வர்றது, நடக்கிறது, பேசுறது எல்லாம் வருகிறது. நீங்க ஒரு இன்டர்நெட்ல அடிக்கிற, ஒரு எஸ்எம்எஸ்ல அடிக்கிற எல்லாமே சர்வர்ல பதிவாகி கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ஒரு செய்தி ஏத்திட்டீங்கன்னா அதை அழிக்கவும் முடியாது, எப்ப வேணுமாலும் எடுக்கலாம். நீங்க வேணா உங்களுடைய அந்த இதுல டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டா நீங்க நினைப்பீங்க அது எங்க வேணாலும் எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஒரு எஸ்எம்எஸ்ல நீங்க கொடுத்த செய்தி எப்போ வேணாலும் எடுக்கலாம். எல்லாம் பதிவு செய்து கொண்டு மனிதர்கள் எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஒரு கண்காணிப்பு வலைக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதற்கு நடுவில் ஒருவன் இப்படிப்பட்ட ஆட்சி பிசாசு அந்தி கிறிஸ்து கையில போயிருச்சு வச்சுக்கோங்க. ஒருவனும் இயேசுவை ஆராதிக்க கூடாது, கர்த்தரை துதிக்க கூடாது, தேவனுக்கு என்று சாட்சி ஏறக்கூடாது, யாரும் அவரெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டா நீங்கள் ரகசியமாய் அவரை ஆராதிக்க முடியாது. ஏன்னா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான், வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்படி தேவனை தேடுவது, எப்படி வாழ்வது, சிப் போடாம எப்படி வாழ்வது, அவன் கொண்டு வருகிற அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன தீர்வு? அந்த மிருகத்தை வணங்கும்படிக்கு செய்தது எல்லாம் பூமியின் குடிகள். அவன் உண்டாக்குகிற மிருகத்தை வணங்கும்படிக்கு செய்து, வணங்காம எப்படி தப்புறது? எப்படி தப்புறது? கர்த்தர் சொல்லுகிறார், தப்புக்கும் வழியை ஜெபம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, நீங்க வெறும் மழைக்கும் குளிருக்கும் வெள்ளத்துக்கும் தப்புவதை பற்றி சொல்லல, சாத்தானுடைய தந்திரத்துக்கு தப்பி,
சாத்தானுடைய ஆட்சி முறைக்கு தப்பி, சாத்தானுடைய கண்ணிக்கு தப்பி, சாத்தான் பார்க்கிற பார்வைக்கு தப்பி அந்த ஜெபம் உன்னை ஒரு போர்வை போல மறைத்துக் கொள்ளுகிறது. நீ துதிக்கலாம், ஜெபிக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஒருவனும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி தேவனுடைய சித்தத்தை செய்து மனுஷகுமாரன் வரும்பொழுது நிலை நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படி ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஜெபம் இருக்குது. அது ஒரு ஜெபத்தின் ரகசியம் இருக்கிறது. இப்ப நீங்க பண்ற இந்த ஜெபம் அல்ல, அதுக்கு ஜெபத்துல வேறொரு பரிமாணம் இருக்கிறது. உங்களை பாதுகாக்கிற ஜெபம், சாத்தானுடைய கண்களுக்கு உங்களை மறைவிக்கிற ஜெபம், சாத்தானுடைய தீமைகளில் இருந்து உங்களை தப்புவித்துக் கொள்ளுகிற ஒரு ஜெபம், கர்த்தருக்குள்ளே நிர்ணயிக்க பாத்திரவான்களாய் மாற்றுகிற ஒரு ஜெபம். தேவனுடைய கிரிகள் எந்த தடையும் இல்லாம நீங்க வாழலாம். உபத்திரவ காலத்திலே வாழலாம், மகா உபத்திரவ காலத்திலே வாழலாம். அந்த உபத்திரவ காலத்தை நீங்கள் ஒரு சாதாரண மனிதனுடைய நிலைமையிலிருந்து பார்க்கறதால தான் பயங்கரமாய் தெரிகிறது உங்களுக்கு. நீங்கள் சாதாரண மனித நிலையில் இல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலிருந்து எடுத்து பாருங்கள். கர்த்தரால் உண்டாக்கப்படுகிற கடைசி கால தலைமுறை என்ற நிலைமையிலிருந்து எடுத்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு அதிக பாதுகாப்புகளை தருகிறார். தம்முடைய ஆவியிலே உங்களை பலப்படுத்துகிறார். ஜெபிக்கும் ரகசியத்தை கற்றுக் கொடுத்து இந்த தீமைகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நீ அங்கேதான் வாழ்ந்து கொண்டிருப்பாய், யாருக்கும் அது தெரியாது. சத்தமா தான் ஜெபித்துக் கொண்டிருப்பாய், அவனுடைய கண்ணுக்கு அது தெரியாது. இயேசுவை பிடித்து கல்லெறியும்படிக்கு மேலே கொண்டு போனார்கள். இயேசுவை பிடிச்சு மேலே கொண்டு வாயா பிடிச்சு மேலே தள்ளி விட்டுறலாம்னு சொல்லி. இஸ்ரேல் தேசத்துல பாத்தீங்கன்னா அங்க மேல இந்த ஆட்களை தள்ளி விடுறதுக்கே ஒரு இடம் வச்சிருக்கிறான், குல்கதா மலைக்கு பக்கத்துல. அந்த இடத்துல மேலே கொண்டு என்ன செய்வாங்களா, கீழே பெரிய பாதாளம் இருக்கு, ஆளை நிக்க வச்சு தள்ளி விட்டுருவானுங்க. தள்ளி விட்டு மேலே கல்லை விட்டு எரிஞ்சிருவாங்க. கல்லை விட்டு இயேசுவை மேலே இழுத்து கொண்டு போனார். அவரோ அவர் நடுவில் இருந்து மறைந்து போய்விட்டார். நம்ம மாதிரி தானே வாழ்ந்தார் அவர், நம்ம மாதிரி சரீரம் தானே இருந்தது. ஒருவரும் உங்களை தொட முடியாது. கர்த்தர் தப்பித்துக் கொள்ளும் போக்கை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். இந்த வழிகளை கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். உபத்திரவ காலம் மனிதனுக்கு, மற்றவர்களுக்கு தான் உபத்திரவ காலம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய செட்டையில் இருக்கிறதுனால் அவர்கள் எதையும் சுலபமாய் சாதித்து விடுவார்கள். ஆனா அதை உங்களுக்கு வெளிப்படுத்தணும், கர்த்தர் வெளிப்படுத்தணும், வரணும். மோசேயை கர்த்தர் எழுப்பினார். சும்மா வழி நடத்துவதற்கு வாங்கன்னு சொல்லி சும்மா கூட்டிட்டு போக முடியுமா? அவனிடத்துல கர்த்தர் பேசினார். மோசே இடத்துல எப்படி வாழணும், எப்படி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எப்படி இவர்களை கூட்டிட்டு போகணும், எப்படி இவர்களை தப்புவிக்கணும், எப்படி இவர்களை பாதுகாத்துக் கொள்ளணும், எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லித்தான் அந்த வனாந்தரத்துக்குள்ளே இவர்களை அழைத்து போனார். அப்ப இந்த தீர்க்க தரிசன தலைமுறையிலே கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் வாழும் வழிகளையும் கட்டளைகளையும் வெளிப்படுத்தி உங்களை பாதுகாக்கக்கூடிய ஜெபத்தின் பரிமாணங்களை வெளிப்படுத்துவார். இதை யாரு ஜெபிக்கிறவங்க தான் வெளிப்படுத்துவார். சும்மா ஜெபம்னாலே சில கசப்பா இருக்கும், சில ஊழியம் செய்ய ஆசை இருக்கும், ஆனா ஜெபிக்க மாட்டார்கள். ஜெபத்திற்காக முழங்காலை முடக்க மாட்டான், முடக்கினா அப்படியே இந்த பக்கம் திரு பார்த்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. நீ கடைசி காலத்திலே நீ வாழ வேண்டும், கர்த்தருக்கு சாட்சியா நீ இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஜெபித்து தான் ஆக வேண்டும். ஜெபித்து தான் ஆகணும். ஜெபிக்காவிட்டால் இந்த கடைசி காலத்தில் ஊழியம் செய்ய முடியாது உங்களால. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் ஜெபத்தில் நம்பிக்கையே கிடையாது, ஜெபிக்கிறதே கிடையாது. ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அசிஸ்டண்ட்டை முன்னால் அனுப்பிட்டாங்க. அந்த ஆள் வேற ஒரு இதுல இருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்னால உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் வருகிறார். அப்பதான் இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங், காலையில் தான் வர்றாரு. இவங்க 3 நாளைக்கு முன்னாலே இங்க போயிட்டாங்க. உபவாசம் பண்ணி 3 நாளா இவன் கொலை பட்டினி கடந்து அப்படியே அந்த கிரவுண்ட்ல உட்காந்து ஜெபம் பண்ணி கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஊழியக்காரர் வந்தோடனே பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, ஐயா உங்க அசிஸ்டன்ட் பயங்கரமா 3 நாளும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு. இந்த ஊழியக்காரருக்கு ஒரு சின்ன மன போராட்டம். இவனே இவ்வளவு 3 நாள் இப்படி ஜெபம் பண்ணானா, நீ இப்படி 3 நாள் இருக்கும்போது ஜெபம் பண்ணுவேன்னு நினைச்சுக்கிட்டு கேட்கிறான் அவன். அப்ப நம்ம இடத்துல அதை எதிர்பார்ப்பார்கள், என்ன செய்வது? நமக்கு இப்படி இருக்க முடியாது, நமக்கு 4 நேரம் சாப்பிட்டா தானே பேசவாது, ஒரு 4 வார்த்தையாவது பேச வரும் அப்படின்னு நினைச்சா. என்ன நினைச்சாரு தெரியல. அவர் நேரா போய் அந்த பையனை பார்த்தார். ஏன்டா அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க தம்பி அப்படின்னு கேட்டார். இல்லைங்க கூட்டம் தான், அதுக்கே இப்படி உட்காந்து ஜெபம் பண்ற? இல்ல ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஃபாஸ்டிங் பண்ணணும்? ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணா தான் நல்லது. டக்குன்னு இந்த ஊழியக்காரர் ஒரு காரியம் சொன்னான். மணவாளன் தன்னோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? நீ உபவாசம் பண்றீனாலே என்ன அர்த்தம்? இயேசு உன் கூட இல்லைன்னு சொல்றன்னு அர்த்தம். சாப்பிடுவான்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டார் அவனை. ஏன்னா இவருக்கு ஜெபம் பண்ண முடியாது. ஒரு நரிக்கு வாழை இருந்து போனா எல்லா நரிக்கும் வாழை அறுத்து விட்டுருமா? அது மாதிரி இவருக்கு ஜெபம் பண்ண முடியாது, அவனை ஜெபம் பண்ண விடல. இது நடந்த சம்பவம். அந்த ஆள் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு சம்பவம். ஆனால் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் உன் பிள்ளைகளை நீ கடைசி காலத்தில் மறந்து விடு.
உன் சபைக்கு நீ ஜெபிக்க கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் உன் சபையை நீ மறந்து விடு. இனி ஜெபிக்காதவன் பிழைக்க முடியாது, ஜெபிக்காதவன் வாழ முடியாது, ஜெபிக்காதவன் தப்ப முடியாது. ஆண்டவர் சும்மா தெரியாமல விளையாட்டாவை சொல்லி வச்சிருந்தார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சும்மாவா சொன்னார் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி? ஊழியக்காரர்கள் ஜெபிப்பதில்லை. ஊழியக்காரன் ஜெபிக்கலாம், அசிஸ்டன்ட் எப்படி ஜெபம் பண்ணுவான்? ஜெபம் பண்ணுவதில்லை. ஏதோ ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு 10 பாட்டு 15 பாட்டு பாடி ஆளுக்கு 10 வசனம் வாசி முடிச்சுட்டு ஆத்மா சொல்லிட்டு போறான். ஜெபம் என்பது அது அல்ல. உன்னை பிழைப்பூட்டுகிற ஜெபமாய் இருக்கணும், உன்னை தப்புவிக்கிற ஜெபமாய் இருக்கணும், பரலத்திலிருந்து தேவனுடைய மகிமை இறங்கி வர பண்ணுகிற ஒரு ஜெபமாய் இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட ஜெபங்கள் உன் வாழ்க்கையிலே புறப்படவில்லை, ஆனால் நீ உன் விசுவாச வாழ்க்கை மறந்து விடு. உன்னால இருக்க முடியாது. உன் விசுவாசத்தை நீ இழந்து விடுவாய், உன் ஊழியத்தை நீ இழந்து விடுவாய், உன்னுடைய வைராக்கியத்தை நீ இழந்து விடுவாய். நீ தப்பிக்க முடியாது. வேதம் அப்படி சொல்லுது. வெறும் சுனாமியை பத்தி அவர் சொல்லல. இயேசு அதையே சொன்னார். சுனாமி வரும்போது நீ தப்பிக்கிறதுக்கு ஜெபம் பண்ண சொன்னார்? இல்ல. வருகிற எல்லா போராட்டம், சுனாமியா இருக்கட்டும், பஞ்சமா இருக்கட்டும், கொள்ளை நோயா இருக்கட்டும், சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் வைக்கிற கண்ணிகளாய் இருக்கட்டும், கடைசி நாட்கள் அரசாங்கத்திலிருந்து வருகிற போராட்டங்களா இருக்கட்டும், அந்த கிறிஸ்து தேடி தேடி உன்னை நசுக்கி கொன்று விடுவதற்கு தேடுகிற காலகட்டமாய் இருக்கட்டும், சாப்பாடே போடாமல் உன்னை வாழ வைக்கக்கூடிய காலகட்டமாய் இருக்கட்டும், இவைகளுக்கு எல்லாம் நீ தப்பித்து விடுவாய் ஜெபித்தா. அப்ப இந்த ஜெபிக்கும் கலையை, ஜெபிக்கும் காரியத்தை, ஜெபிக்கும் ரகசியத்தை, ஜெபிக்கும் பரிமாணங்களை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே படிப்படியாய் ஒவ்வொன்றாய் வெளிப்படுத்த போகிறார். வருதா இல்லையான்னு பாருங்க. வரப்போது அடுத்து ஜெபிக்கிற காரியங்கள் வரும். புதிய புதிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். பரலோகத்தை அசைக்கும் ஜெபம் என்ன? பரலோகத்திலிருந்து நன்மைகளை பெறும் ஜெபம் என்ன? பரலோகத்தில் இருக்கிற மன்னாவை பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி சாப்பிட முடியும்? பரலோகத்துக்கு போனா சாப்பிடலாம், பரலோகத்துக்கு போனா சாப்பிடலாம். ஆனா பூமியில் இருக்கும்போது எப்படி சாப்பிட முடியும்? அவன் ஜெபத்தின் மூலம் அதை சாதிக்கும்படிக்கு எப்படி செய்ய முடியும்? கர்த்தர் காரியங்களை நமக்கு கற்றுத் தருவார். புதிய ஜெப முறைகள், புதிய ஜெப வழிகள், புதிய காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வர்றதுக்கு முன்னால் தான் கர்த்தர் பாருங்க, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு 3-4 வருஷமா தமிழ்நாட்டில் கர்த்தர் ஒரு ஜெப மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஜெபிக்கிறவர்களை எழுப்பி கொண்டு வருகிறார். ஜெபத்திற்கு ஜனங்கள் திரள் திரளா வர்றாங்க. இன்னைக்கு ஒரு காலத்தில் நாம் இப்படி ஜெபித்ததில்லை, சபைகள் அப்படி ஜெபித்ததில்லை, மணிக்கணக்காய் கர்த்தருடைய பாதத்திலே கண்ணீர் வடித்து காத்திருந்ததில்லை, கதறி ஜெபித்ததில்லை, நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து நம்ம பார்த்ததில்லை. இன்னைக்கு சபைகள் ஜெபிக்கிறாங்க. நான் பெங்களூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். வழியில ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வால் போஸ்டர் ஒன்று அங்கே ஒட்டி இருக்கிறாங்க. 36 மணி நேரம் இடைவிடாத ஜெபம். சபையில 36 மணி நேரம் ஜெபம் பாஸ்டர் நடத்துகிறார். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. பாஸ்டர்கள் இன்றைக்கு வைராக்கியமாய் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் பிரேயரை கொண்டு வந்தோம், ஆனா அவர்கள் 36 மணி நேரம் ஜெபத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஜனங்களை தேடி வர்றாங்க. 36 மணி நேரமும் சபை நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. சின்ன கிராமத்தில் 36 மணி நேரம் சர்ச்சை ஹவுஸ்ஃபுல். ஜெபித்துக்கொண்டே தொடர்ந்து நான் ஸ்டாப்பிங்கா ஜெபித்துக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும்படிக்கு அவர்கள் ஏவினது எது? ஏன் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஜெபிக்கிற ஒரு தலைமுறையை, ஜெபத்தின் மேல் நாட்டமுள்ள ஒரு தலைமுறை ஏன் எழுப்புகிறார்? அப்படி எழுப்பினா தான் அவங்களுக்கு தான் ஜெபத்தின் ரகசியத்தை கற்றுத்தர முடியும். ஜெபத்தில் தூங்கி ஒழிகிறவனுக்கு அல்ல, ஜெபத்தில் ஆர்வம் உள்ளவனுக்கு. அதனுடைய முதல் படியாக ஜெபத்திலே ஆர்வத்தை ஜனங்களுக்கு இப்போ உண்டாக்க ஆரம்பித்து விட்டார். ஜெபத்தில் ஆர்வம், ஜெபத்தை தேடுறாங்க. எங்க ஜெபிப்பது? ஆல் நைட்டு முள்ளிரவுல உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க, கடற்கரையில போய் ஜெபம் பண்றாங்க, மலைகள்ல ஜெபம் பண்றாங்க, வாலிபர்கள் ஜெபம் பண்றாங்க. ஒரு ஜெப மாற்றம். அடுத்து பாருங்க, அது இன்னும் பெரிதா விரிவாக மாற ஆரம்பிக்கும். ஜெப மாற்றம். அதுல வந்து புதிய ஜெபங்கள், புதிய முறை ஜெபங்கள் இதெல்லாம் வர வர அதனுடைய பீக்கில் கர்த்தர் தப்பிக்கும் ஜெபத்தை வெளிப்படுத்துவார். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஜெபத்தை வெளிப்படுத்த வரணும். வரலன்னா நீ தப்பிக்க மாட்ட. அந்த காலங்கள் வராவிட்டால் நீங்கள் அந்த கிறிஸ்துவனுடைய சோதனையிலிருந்து உங்களால் தப்ப முடியாது. உன் குடும்பம் தப்பாது, உன் பிள்ளை தப்பாது, உன்னுடைய சபை தப்பாது. இதெல்லாம் கர்த்தர் இனி வருகிற நாட்களை செய்ய போகிறார். ஒரு பலவான்கள் எழும்புவார்கள். கடைசி காலத்தில் வாழும் வழி வெளிப்படுத்தப்படும். ஜெபத்தின் பரிமாணங்கள் வெளிப்படுத்தப்படும். அதை செய்யும் ஒரு புதிய அபிஷேகம் இந்த காலங்களில் புதுசா இனி வருகிற நாட்கள்ல வெளிப்பட போகுது. ஒருவேளை இந்த வருஷத்துல, அல்லது இந்த மாசத்துல, அல்லது அடுத்த மாசத்துல, அல்லது நாளைக்கு, ஏன் ஒருவேளை இன்னைக்கு, இந்த நிமிஷத்தில், யாருக்கு தெரியும்? கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நிறைவேற்றப்படும். எந்த நேரம் என்பது அவருக்கு தான் தெரியும். அது அவருடைய மனதில் இருக்கும் காரியம். கர்த்தர் பலவான்களை உருவாக்கும் அபிஷேகத்தை இறக்க போகிறார்.
கர்த்தர் வைராக்கியம் உள்ளவர்களுக்கு மேல் இறங்க போகும் ஒரு அபிஷேகத்தை இறக்க போகிறார். கர்த்தர் தேவ பிரியராயிருக்கும் ஒரு தலைமுறை எழுப்பும் அபிஷேகத்தை எழுப்ப போகிறார். எதையும் தன்னுடையது என்று சொல்லி சுயமாய் வாழ்கிற கூட்டத்திலிருந்து பிரித்து தேவனுக்கென்று பொதுவாய் வைத்து வாழ்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். பலவான்களாய் இருக்கும் ஒரு கூட்டத்தை எழுப்ப போகிறார். கடைசி காலத்தில் வாழும் வழிமுறைகளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும் தீர்க்க தரிசன தலைமுறையை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஜெபத்தின் மர்மங்களை ஜனங்களுக்கு எடுத்து வெளியே கொண்டு வரக்கூடிய புதிய பரிமாணங்களை வெளிப்படுத்தக்கூடிய தலைமுறையை கர்த்தர் உங்கள் தீர்க்க தரிசன சந்ததியிலிருந்து எழுப்ப போகிறார். இதுதான் கர்த்தர் அடுத்து செய்ய போற தேவனுடைய ப்ராஜெக்ட், தேவனுடைய காரியங்கள். இதை புரிந்து கொண்டு நீங்க நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மை கொண்டு வரும். தேவன் ஒரு பக்கம் போகும்போது நீ ஒரு பக்கம் பாரம்பரியத்தை தேடி போயிட்டு இருந்தீங்கன்னா நீ தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவன் இங்கதான் போக போறார், இது எனக்கு தெரியும், 100% தெரியும். இது கர்த்தரினோடு பேசி சொன்ன காரியங்கள். யாரை கொண்டு செய்வார், எங்கிருந்து செய்வார், யாரை வைத்து செய்வார், எப்ப நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொன்னார், நான் செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறேன். அவர் எங்க செய்ய போறார் தெரியாது, யாரிடத்திலிருந்து வரப்போறது தெரியாது. தேவன் அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்கள் கண்கள் காண கர்த்தரை சீக்கிரமே நிறைவேற்றுவார். வானம் திறக்கிறதை பார்ப்பீர்கள், தேவனுடைய வல்லமை இறங்குகிறதை பார்ப்பீர்கள். சிம்சோன் மேல் உங்கள் மேல் இறங்கின இதே வல்லமை தான் சிம்சோன் மேல இறங்கிச்சு, அது அவனை பலவானாய் மாற்றிற்று. உங்கள் மேல் இறங்கின இதே வல்லமை தான் ஸ்தேவான் மேல் இறங்கிற்று, அது அவனை இரத்த சாட்சியாய் மாற்றிற்று. உங்கள் மேல் இறங்கின இதே வல்லமை தான் எலியாவின் மேல் இறங்கிற்று, அது அவனை பலவானாய் மாற்றிற்று. உங்க மேல இறங்குற இதே வல்லமை இந்த கடைசி காலத்துல இறங்கும், அது உங்களை புதிய மனிதர்களாய் மாற்றும். வைராக்கியம் உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு ஜெபிக்கிறவர்களாக, காரியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் உங்களை புதிய பரிமாணத்தில் மாற்றப் போகிறார். Dear viewers from Spain, please send us your testimonies and feedback if you are blessed by this program. Email ID atv.spanish@angeltv.org.